உன்னத இறைவனின் சாயலிலே உலகினில் பிறந்த இறைகுலமே இறைவன் அழைக்கின்றார். இனிதே இணைந்திடுவோம் பலியில் கலந்து நாம் ஏற்படைவோம். பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம். பலியில் கலந்து நாம் ஏற்படைவோம். பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம். உன்னத இறைவனின் சாயலிலே உலகினில் பிறந்த இறைகுலமே. வயிற்றில் பெயர் சொல்லி நம்மை அழைத்த இறைவன் தாய் சேயை அழைப்பது போல் நாளும் தேற்றும் தலைவன் நாமே உன் கடவுள் நீங்கள் என் மக்களென தெரிந்தார் நம்மை தெரிந்தார் புது உடன்படிக்கை அமைத்தார் வாழ்வோம் இறைகுலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். வாழ்வோம் இறைகுலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். உன்னத இறைவனின் சாயலிலே உலகினில் பிறந்த இறைகுலமே. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாமழைக்கும் குருகுலமே வருக. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாமழைக்கும் இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. இறை மக்களே வருக. வாழ்வு பெற இறை வாழ்வு பெற தன்னை இந்த தலைவன் தடைவரினும் துயர்வரினும் துணையாய் நின்ற இறைவன் ஆண்டவர் என்னாயன் எனக்கொரு குறையும் இல்லை என சொல்வோம் நாம் செல்வோம் என்றும் அவரின் வழியில் செல்வோம். வாழ்வோம் இறைகுலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். வாழ்வோம் இறைகுலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். உன்னத இறைவனின் சாயலிலே உலகினில் பிறந்த இறைகுலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அகிலத்தை அழகு செய்ய அண்ட சராசரத்தில் ஆண்டவரின் அற்புத கருவியாய் அவதரித்து ஆண்டவரின் அழைப்பினை அகத்தினில் உணர்ந்து, இறைவா, உம் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன் என்று கூறி பாளையங்கோட்டை திருச்சபைக்காய் தியாகத்தோடு தன்னை அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் மரிய அந்தோணிராஜ், பிரான்சிஸ் சேவியர், ராபின் மற்றும் நம் பங்கு தந்தை ஆகியோரை பொன்னான இந்நாளில் வாழ்த்துவோம். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற இயேசுவின் வாக்கினை இப்புவிதனில் பறைசாற்றி அவரது பாதச்சுவட்டினை பின்பற்றி பாருலகிற்கு இவர்கள் ஆற்றும் பணியினை நினைந்து பாசத்தோடு பாராட்டுவோம். மறைபரப்பு பணியில் தன்னை இணைத்து அழைத்த இறைவனில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு 13 ஆண்டுகள் ஆன்ம நலனோடு இருந்து இவர்கள் ஆற்றிய பணிகளுக்காய் இவர்களோடு இணைந்து நன்றி கூறுவோம். கிறிஸ்து இயேசுவின் நல் தொண்டராய் இருந்து நல்லதொரு நற்செய்தி பணியாற்றிடவும், இயேசுவின் லட்சிய கனவாகிய இறையாட்சியை பணித்தளத்திலும் செய்யும் பணிகள் வழியாக உருவாக்கிடவும், விசுவாச குழப்பத்தில் இருக்கும் மக்களை உண்மை ஒளிக்கு அழைத்து சென்றிடவும், பிளவுபட்ட மக்களிடம் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தி உவப்புடன் பணியாற்றிடவும் ஜெபிப்போம். மேலும் உலகாளும் இறைவன் உன்னதத்தில் இருந்து ஆசிதனை பொழிந்து அற்புதமாய் வழிநடத்திடவும், இவர்களது விருப்பங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படவும் ஜெபித்து இணைவோம் இத்தியாகப் பலியில். ஒளி முன்னுரை. இயேசு என்னும் மொழி நமது வாழ்வை ஒளிர செய்கிறது. சிலுவையில் வெற்றி கொண்டது இயேசு என்னும் மொழி. ஒளிக்கு வலிமை உண்டு. நானே உலகின் ஒளி. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்பது இறைவனின் வார்த்தை. ஒளி மீட்பின் அடையாளம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நமக்கு அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை குத்து விளக்கேற்று ஒளியின் மூலம் வரவேற்க விளக்கு தண்டுகளின் மேல் ஏற்றப்பட்ட விளக்குகளாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அருட்தந்தையர்களை பாசத்தோடு அழைக்கின்றோம். நம் வாழ்வு ஒளி நிறைந்ததாக, தூய்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றாடம் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இறை ஆசிரை பெற்றுத்தரும் நம் ஆன்மீக குருவாகிய பாசமிகு பங்குத்தந்தை அவர்களை முதல் திரியை ஏற்று சிறப்பிக்க உள்ளன்போடு வரவேற்கின்றோம். இயேசு சூரியனாக இருக்கின்றார். நாம் அனைவரும் சந்திரனைப் போல் இயேசுவின் ஒளிர்கதிர்களை உட்கொண்டு நாம் பிறருக்கு ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க இறைவனின் அருள் வேண்டி நமக்காக ஜெபிக்கக்கூடிய நம் பாளை மறைமாவட்ட பொறியாளர் அருட்தந்தை ராபின் அவர்களை இரண்டாம் திரியேற்றி சிறப்பிக்க இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். தாம் பணி செய்யும் பகுதியில்
ஒளி தீபம் ஏற்றுகின்றவர்களாக நல்வாழ்வின் பாதையை இனம் காட்டுகின்றவர்களாக வாழ்ந்து அன்பின் ஒளியை பிறரோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நம் பாளை மறைமாவட்ட ஆயரின் செயலர் அருட்பணி மரிய அந்தோணிராஜ் அவர்களை 3ஆம் திரியை ஏற்றி சிறப்பிக்க மன மகிழ்வோடு வரவேற்கின்றோம். நம் ஒளி மக்களுக்கு முன்பாக ஒளி வீசும் என்பதற்கேற்ப கிறிஸ்துவின் தம்மை அர்ப்பணித்து அவரது விழுமியங்களை தமது செயல்களால் பிரதிபலித்து கொண்டிருக்கின்ற தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக பிரகாசித்து இயேசுவின் முத்திரையை பதித்து கொண்டிருக்கும் நம் பாளை மறைமாவட்ட TSS இயக்குனர் தந்தை அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் அவர்களை 4ஆம் திரியேற்றி சிறப்பிக்க பேரன்போடு வரவேற்கின்றோம். நீங்கள் இவ்வுலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கின்றீர்கள் என்கிறார் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவ வாழ்வின் சாரங்களாகிய இந்த 2 உருவங்களையும் தனதாக்கி கொண்டு உப்பு உணவிற்கு சுவையூட்டுவது போலவும் ஒளி வாழ்விற்கு வெளிச்சத்தை கொடுப்பது போலவும் கிறிஸ்தவ வாழ்வின் முழு விழுமியங்களையும் வாழ்ந்து காட்டும் கண்ணாடியாக திகழும் எம் அமலவை அருட்சகோதரி ஆரோக்கிய இளையரசி அவர்களை 5ஆம் திரியை ஏற்று மங்களகரமான விளக்கின் முகங்களை நிறைவு செய்ய மன நிறைவோடும் பாசத்தோடும் அழைக்கின்றோம். இயேசு என்னும் ஒளியை நம் இதயத்திற்குள் அழைப்போம். ஒளி பெற்ற மக்களாக வாழ்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள், பாவங்கள், தவறுகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைநல் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாவுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாவுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம்,
துதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈரனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ ஆ நம்பிக்கையோடு ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும், உமது திரு அவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற எங்களை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவர்களாகவும், உம்முடைய மறைபொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளர்களுக்கு வழங்குபவர்களாகவும் நாங்கள் திகழ உமது அருள் ஆசிரையும் தூய ஆவின் அபிஷேகத்தையும் எங்கள் மீது நிறைவாய் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவன் தன் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள்.
குரலொலி ஒன்று முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோலனானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர். அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தாம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கருவில் உன்னை நான் அறிந்திருந்தேன். திருநிலைப்படுத்த உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். தகர்க்கவும் கட்டவும் இறைவாக்கு உரைக்கவும் ஒரு பாலமாகியுள்ளேன். அஞ்சாதே, உன்னை விடுவிக்க உன்னோடு இருப்பேன். கலங்காதே, உன்னை கரம் பற்றி நடத்திடுவேன். தாயின் கருவில் உன்னை நான் அறிந்திருந்தேன். திருநிலைப்படுத்த உன்னை நான் தேர்ந்து கொண்டேன்.
உன்மேல் அருள் பொழிவு செய்வேன். ஆண்டவரே என்னை மயக்கினி உன் வார்த்தையை என்னுள் நிரப்பினி உன் பேரன்பால் என்னை ஈர்க்கின்றேன். நானும் உம்மை நம்பி வந்தேன். உன்னை கரத்தினில் போடித்துக் கொண்டேன். கண்ணயராமல் ஆக்கின்றவர் நானே. தாயின் கருவில் உன்னை நான் அறிந்திருந்தேன். திருநிலைப்படுத்த உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். தகர்க்கவும் கட்டவும் இறைவாக்கு உரைக்கவும் ஒரு பாலமாகியுள்ளேன். அஞ்சாதே, உன்னை விடுவிக்க உன்னோடு இருப்பேன். கலங்காதே, உன்னை கரம் பற்றி நடத்திடுவேன். தாயின் கருவில் உன்னை நான் அறிந்திருந்தேன். திருநிலைப்படுத்த உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். Alleluia, 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 alleluia. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 அருள்வாக்குகள் 12 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, குருவாக அறநிலைப்படுத்தப்பட்டு இதுதான் முதன் முறையாக நாங்கள் 4 பேரும் ஒன்றாக திருப்பலி நிறைவேற்றுகிறோம். ஒவ்வொரு வருடமும் திட்டம் போடுவோம், இந்த பங்கில் சேர்ந்து பூச வைப்போம், அந்த பங்கில் சேர்ந்து பூச வைப்போம் அப்படின்னு.
இன்றைக்கி தான் 4 பேரும் இணைந்து திருப்பலி ஆற்றுகிறோம். ஏதாவது ஒரு பணி வந்துவிடும், இல்லை என்றால் ஏதாவது ஒரு வேலை வந்துவிடும். கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடவுள் இந்த அருமையான திருப்பலி வழியாக அவர் தன்னுடைய மேலான ஆசீர்வாதத்தை நம் மீதும் எங்கள் மீதும் பொழிந்து கொண்டிருப்பதற்காக எல்லாமல்ல இறைவனுக்கு இந்த நாளிலே நான் நன்றி கூறுகிறேன். அன்பானவர்களே, கியூபா என்கிற ஒரு நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. அந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் நமக்கு தெரியும். இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ என்கிற ஒரு மனிதனும் சேகுவாரா என்கிற ஒரு மிகப்பெரிய போராளியும். அது விடுதலை அடைந்த நேரம், அப்பொழுது ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாராவை கூப்பிட்டு, நம் நாடு விடுதலை அடைந்து விட்டது, இனி பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய அமைச்சர் பதவியை தருகிறேன், நீர் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னோடு இணைந்து இந்த நாட்டை ஆட்சி செய்வோம் என்று அவர் சொன்னாராம். அப்பொழுது சேகுவாரா சொன்னாராம், நாட்டை ஆட்சி செய்வது உன்னுடைய வேலை, எனக்கு இன்னொரு வேலை இருக்கிறது. இந்த நாடு எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அதை போல பக்கத்து நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, நான் அந்த நாட்டிற்கு போகிறேன், போராட செல்கிறேன் என்று அவர் சென்று விட்டாராம். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கு என்பது அதுதான். இந்த உலகத்திலே யார் உடைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வலிமை இழந்து வலுவிழந்து கிடக்கிறார்களோ அவர்களை தேடி செல்வதுதான் நம்முடைய பணி. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆயன் ஒரு ஆடு வழிதவறி போன போது மற்ற 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த ஆடை நோக்கி ஓடுகிறார். ஆயனுடைய பண்பு அதுதான். அவர் எப்பொழுதும் அன்பும் இரக்கமும் கொண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட மக்களை தேடி ஓட வேண்டும், இப்படிப்பட்ட மக்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும், அவர்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். சின்ன வயசில் இருந்த நிறைய பண்புகள் நம்மகிட்ட இருந்து மறைஞ்சு போயிடுது வயசாக ஆக, அப்படி தானே? ஆமாம். நேற்று ஒரு பொண்ணுகிட்ட, நேற்று எங்கம்மா போனேன் அப்படின்னு கேட்டேன். ஃபாதர், அந்த பொண்ணு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறான். நான் நேற்று கிளாஸை கட்டடிச்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மார்க்கெட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்க. நான் அந்த பொண்ணை பார்த்து, சரியான போல்டான பொண்ணு தான்மா நீ, நானே சின்ன வயசில் கட்டடிச்சது கிடையாது. சின்ன பிள்ளைங்கிட்ட நிறைய தைரியம் இருக்கும், அதோடு நல்ல பண்புகளும் இருக்கும். ஈஸியாக மன்னிச்சிருவாங்க, ஈஸியாக இரக்கம் கொண்டுருவாங்க, ஈஸியாக அழுதுருவாங்க, ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க. அந்த பண்புகள் அதுதான் ஒரு ஆயனுக்குரிய பண்புகள். அது போக போக நம்ம வாழ்க்கையில் மறைந்து போகிறது. நம்ம வளர வளர ரொம்ப கால்குலேட்டிவாக மாறிடுறோம், கணக்கிட ஆரம்பிச்சிடுறோம், செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், ரொம்ப செல்ஃப் டிபெண்ட்டாக தற்சார்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். யாருமே வேண்டாம், நான் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இதயத்தில் இருக்கிற ஈரம் காஞ்சு போய் விடுகிறது. பல நேரத்தில் சொல்லுவோம்ல, அவன் நெஞ்சில் கொஞ்சமாவது ஈரம் இருக்காடா அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த ஈரம் கூட இன்றைக்கி இல்லை. ஏன்னா குழந்தை என்பது அந்த இயல்புகள்லாம் நமக்கு வயசாக ஆக மறைஞ்சு போய் விடுகிறது. அதான் ஒரு பாட்டி வந்து முருங்கைக்காய் விற்றுட்டே போனாங்களாம். என்ன விற்றுட்டு போனாங்க? முருங்கைக்காய். அப்போது ஒரு வீட்டுக்கு போனாங்களாம். அந்த வீட்டில் இருந்த ஒரு பாட்டி, ஏம்மா முருங்கைக்காய் விற்கிறாம்மா, நில்லுங்க, எனக்கு முருங்கைக்காய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா கையில் 5 முருங்கைக்காய் வச்சுருந்தாங்க. 5 முருங்கைக்காய் 50 ரூபாய் என்று சொன்னார்கள். உடனே அந்த பாட்டிக்கு கோபம் வந்துருச்சு. ஏம்மா ஒரு 30 ரூபாய்க்கு கொடுமா அப்படின்னு சொன்னிச்சு. ஏம்மா 50 ரூபா தான் அப்படின்னு சொன்னிச்சு. கடைசி பேரம் பேசி அந்த பாட்டிக்கு டயர்டாகிற வரைக்கும் வச்சு 30 ரூபாய் ஆக்கிருச்சு. இந்த பாட்டியும் சரிம்மா 30 ரூபாய்க்கு வச்சுக்கா அப்படின்ட்டுன்னு முருங்கைக்காயை கொடுத்துட்டு போகும்போது முருங்கைக்காயை விற்ற பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துச்சு. உடனே இந்த பாட்டிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இந்த பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துச்சு அப்படின்ட்டுன்னு பேராண்டியை கூப்பிட்டு, டே உள்ளே போய் இட்லி எட்டு வாடா அப்படின்னு பாட்டிக்கு இட்லி கொண்டு வந்து கொடுத்துச்சு. காஃபி போட்டு கொண்டு வாடா, காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துச்சு. அப்புறம் பாட்டிக்கு நல்ல சேலை எடுத்துகிட்டு வாடா அப்படின்ட்டு சேலையை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துச்சு. பாட்டி வந்து 30 ரூபாய்க்கு தான் முருங்கைக்காயை கொடுத்துச்சு. ஆனால் பாட்டி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு? 300 ரூபாயை செலவு பண்ணிட்டு. அவன் பேரன் கேட்கான், நீ ஒழுங்காக 50 ரூபாயை கொடுத்து விட்டுருந்தானா 300 ரூபா உனக்கு செலவாகுமா
அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாட்டி சொன்னிச்சான், தம்பி வணிகத்தில் என்றைக்கும் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் என்றைக்கும் வணிகம் பார்க்கக்கூடாது. நமக்குள்ளே நிறைய இரக்கமான தன்மை, அன்பான தன்மை, பிறரை கண்டுகொள்கிற தன்மை ஒரு ஓரத்தில் இருக்குது. அதை அப்பப்போ நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதுதான் ஒரு ஆயனுக்குரிய ஒரு பண்பு. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாக இருக்காங்க. பதவி மேலே, பணத்தின் மேலே ரொம்ப பேராசை. அதான் ஒரு வெங்காய கம்பெனி ஒன்று இருந்துச்சான். ஒரு ஊரில் ஒரு வெங்காய கம்பெனி ஒன்று இருந்துச்சான். சரியா? அந்த வெங்காய கம்பெனி நினச்சிவாங்களாம், வெங்காயத்தெல்லாம் சேர்த்து வச்சு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம் கப்பலில். ஒரு நாள் வெங்காயத்தெல்லாம் ஏற்றிட்டு கப்பல் வந்து கடலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கப்பல் என்ன ஆகி போச்சு? ரிப்பேர் ஆகிடுச்சு. நடுக்கடல் நின்றுச்சு. இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில. வெங்காயம் அழுகி போயிருமே உப்பு காற்றுல. பக்கத்தில் ஒரு தீவு இருந்துச்சு. அந்த தீவில் போய் நம்ம அடைக்கலம் கேட்கலாம் அப்படின்ட்டுன்னு எப்படியோ கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டாங்க. அந்த தீவுக்கு போனோன்னா அந்த மக்கள்லாம் இவங்களை வந்து வரவேற்றாங்க. ஐயா, எங்களுடைய கப்பல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அது சரி பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கொடுத்தாங்க. அந்த மக்களுக்கு வெங்காயம்னா என்னன்னே தெரியாது. அப்போ அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? வெங்காயத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப அருமையாக இருக்க, எங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். நாங்கள் வெங்காயத்தை கொடுக்குறோம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பான பொருளை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்ககிட்ட இருந்தது தங்கம். உடனே இந்த வெங்காய ருசியில் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க நாட்டில் இருந்த தங்கத்தெல்லாம் இவங்ககிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இவங்களும் வந்துட்டாங்க. பக்கத்தில் ஒரு பூண்டு கம்பெனி ஒன்று இருந்துச்சான். என்ன கம்பெனி? பூண்டு. அவங்க பார்க்குறாங்க, ஐயோ வெங்காயத்தை கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? இவங்க போய் மறுபடியும் இவங்களும் ஒரு கப்பலை ஏற்பாடு பண்ணி பூண்டெல்லாம் ஏற்றிட்டு போய் நடுக்கடலில் கப்பல் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி நடித்து பக்கத்து தீவுக்கு போயிருக்கிறாங்க. ஐயா, எங்கள் கப்பல் நட்டுக்குச்சு, புட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பூண்டை கொடுத்தாங்களாம். அந்த ஊர் மக்கள், இந்த பூண்டு ரொம்ப அருமையாக இருக்க, நல்ல மருத்துவமாக இருக்குதே அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் இந்த பூண்டை உங்களுக்கு தாரோம், உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய விலை மதிப்பான பொருளை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அவங்ககிட்ட இருந்த வெங்காயத்தெல்லாம் தூக்கி கொடுத்தாங்களாம். என்ன செஞ்சாங்க? இன்றைக்கி நம்ம பேராசை இப்படி தான் இருக்கும். ஒரு காலத்தில் இப்படி பேராசை பட்டு கடைசி ஒன்றும் இல்லாமல் போயிடும் வாழ்க்கை. எனவே தான் நம்ம சின்ன வயசில் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள், நம்மள இருக்கிற நல்ல இயல்புகளை என்றைக்குமே மாற்றக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்ம வீட்டில் பாருங்கள், ஒரு பாட்டி இருப்பாங்க, ஒரு 60-65 வயசாயிரும். அவங்க மகன்கிட்ட போய் கேட்பாங்க, எப்பா இந்த கண் தெரிய மாட்டேங்குப்பா, ஆப்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்பா. அவர் என்ன சொல்லுவார்? கிளவி, இந்த வயசில் நீ கண் தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? உண்மையிலே அவங்களுக்கு என்ன செய்யலாம்? நம்ம நினைப்போம், பாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அது இன்னும் 5 வருஷத்தில் மேலே போயிடும், காசு கரைஞ்சிட்டுனா என்ன ஆறுது அப்படின்னு. இன்றைக்கி நிறைய வீடுகளில் அப்படி தான் இருக்குது. ஒரு கரிசனை இல்லாத ஒரு காரியம். உண்மையிலே அந்த அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு நாடகத்தை பார்த்துட்டு கடைசி காலத்தில் என்ன செய்வாங்க? நிம்மதியாக இருப்பாங்க. அப்படி தானே? இன்றைக்கி கடைசி காலத்தில் முதியவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நாம் கொடுத்து பழக மாட்டோம், நம்மளுடைய இயல்பு இல்லை, பயப்படுறோம். சின்ன பிள்ளைங்களை பாருங்கள், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய போல்டுனஸ் கூட நமக்கு இல்லை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இறக்க குணம் கூட வளர வளர நமக்கு இல்லை. ரொம்ப கால்குலேட்டிவாக மாறிடுறோம் வயசான காலத்தில். ஆர்பிஐயில், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அன்கிளைம்டு டிபாசிட்டே ஏகப்பட்டது இருக்குங்க. அதாவது உரிமை கோரப்படாத தொகை பல்லாயிரம் கோடி அங்கே இருக்குது. யாருமே இன்னும் உரிமை கோரலை. ஏன்னா நிறைய பேர் பேங்கில் காசு சேர்த்து வச்சு யாருமே உரிமை கோராமல் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அது அந்த பணம் வம்பாக தான் போகுது. இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நல்ல ஆயனை போல நாம் கரிசனையோடு இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒளி எது? நம்முடைய இருக்கக்கூடிய அன்பும் அந்த இரக்கமும் தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒளி. அதை எப்போலாம் நமக்கு பயன்படுத்தணுமோ, எப்போலாம் அதுக்கு நேரம் வருதோ அதை நம்ம என்ன செய்யணும்? பிறருக்கு கொடுக்கணும். அந்த இரக்கத்தை பிறருக்கு காண்பிக்கணும். அதுதான் ஒரு ஆயனுக்குரிய பண்பு. 99 ஆட்டை விட்டுட்டு அந்த ஒரு ஆடு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஓடி போகிறான் பார்த்தீங்களா? இரக்கத்தோடும் அன்போடும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரமான தன்மையை எப்போதும் நம்ம உள்ளத்தில் மிளிர விட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாளை நாம் சிந்தித்து பார்ப்போம். முதல் வாசகத்திலே நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரேலுக்கு ஆறுதலை கூறுகிறார்.
ஏன்னா இஸ்ரேல் மக்கள் தான் ரொம்ப அடிமைப்பட்ட மக்கள், எகிப்தில் ரொம்ப அடிமைப்பட்ட மக்கள், 400 வருஷமாக அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள், ரொம்ப அழுத மக்கள். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்தார்? வழியை காண்பிக்கிறார், அவங்களை இரக்கத்தோடு பார்க்குறார், அன்பு செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சமூகமாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நலிவுற்று இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் நம்ம காமிக்கணும். அவருக்கு 100 ஆடை அன்பு செய்தார். நாம் 100 ஆடை அன்பு செய்கிறோமா? நம்ம அன்பு செய்கிற ஒரே ஆடு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளாடு, அப்படி தானே? நல்லா மட்டன் போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. ஒரு ஆட்டுக்கு கஷ்டம் வந்தாலும் அது பார்க்குறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த ஈரத்தன்மையோடு இருக்கிறோமா? ஆயனுக்குரிய பண்போடு நம்முடைய வீட்டிலையும் சரி, நம்முடைய சமூகத்திலையும் சரி இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவரை கடவுள் ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார், நம்மை சுமக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய தேவைகளுக்கும் அவர் செவிசாய்த்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்து கூறுவோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றிடு தேவா, மனமிறங்கி வரம் தாராயோ நாதா. தரணியை காக்கும் தந்தையே இறைவா, எம் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்பணி மோட்சராஜன், திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை லியோ, எல்லா ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தம்மிடமிருந்து விலகிச் செல்லும் மக்களது அகந்தை, அறியாமை ஆகியவற்றை கண்ணோக்காமல் அவர்கள் மீது தாய் அன்பு காட்டி அவர்களை உண்மையின் துறைமுகமான நம் திருச்சபைக்கு ஏற்ற முறையில் அழைத்து வர முயற்சி எடுக்க தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றிடு தேவா, மனமிறங்கி வரம் தாராயோ நாதா. இனிய பண்பை வழங்கும் இனிய இறைவா, எம் நாட்டையும் உலகையும் ஆளுகின்ற தலைவர்கள் தன்னலம் துறந்து பொதுநல மனப்பான்மையுடன் நாட்டிற்கும் மக்களுக்கும் பயன் தரும் நல பணிகளை விரைந்து செய்திட நீர் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றிடு தேவா, மனமிறங்கி வரம் தாராயோ நாதா. இமைப்பொழுதும் எம்மை மறவாது காத்து வரும் இறைவா, இன்றைய நாளில் தங்களது குருத்துவ அருட்பொழிவு நாளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி பலி செலுத்தும் அருட்தந்தையர்கள் மரிய அந்தோணிராட், பிரான்சிஸ் சேவியர், ராபின், எம் பங்குத்தந்தை அருட்பணி ஆரோக்கியராஜ் ஆகியோரை எந்நாளும் உமது அன்பில் நிலைத்திருந்து உமது சாட்சிகளாய் திகழ்ந்திடவும், தங்களிடம் ஒப்படைக்கப்படும் இறை மக்களை விசுவாச பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான உடல் உள்ள நலனையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றிடு தேவா, மனமிறங்கி வரம் தாராயோ நாதா. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது முன்னிலையில் ஒரே குடும்பமாய் ஒன்று கூடி வந்திருக்கும் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் நீர் காட்டும் பாதையில் பயணித்து உமது பிள்ளைகளாக என்றும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றிடு தேவா, மனமிறங்கி வரம் தாராயோ நாதா.
வாழ்வின் ஊற்றே எம் இறைவா. இறைப்பணி ஆற்ற எம் குருக்களை தாராள உள்ளத்துடன் மனமுவந்து அனுப்பி வைத்த இவர்களின் பெற்றோர், உடன் பிறந்தோர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் மேற்கொள்ளும் தொழிற் முயற்சிகளை ஆசீர்வதித்து உழைப்பதற்கு தேவையான உடல் உள்ள நலனையும் சமாதானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றிடு தேவா, மனமிரங்கி வரம் தாராயோ நாதா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். சிறப்பாக எங்களோடு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட மற்றொரு குரு, அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை ஜோசப் வர்கீஸ் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு அவர்களுக்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா, எல்லாரையும் மீட்கிற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய் திரளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது என்ன ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது என்ன ஆனந்தம். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீ. மலர்களை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீ. உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். நினி சச நினி சச சகரி ச நினி சச நினி சச சகரி ச. என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை,
எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னத கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எங்களுக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுள்ளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கிறார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகிறார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிரளிக்கிறார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகருகிறார்கள். ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவருடன் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் மக்களாகிய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நாங்கள் நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கண்ணிய திருவுள்ளம் ஆனீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக.
இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் கண்ணீரும் நோயுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களின் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதையும் உடலையும் பாதுகாக்கும் நலமளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவர் தருகின்ற வாழ்வின் விருந்துக்கும் சுகம் தருகின்ற அற்புத மருந்துக்கும் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், மறை மாவட்ட பரிபாலகர் தந்தையின் கருத்துக்களுக்காகவும், மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும், மறை மாவட்டத்திற்கு புதிய ஆயரை இறைவன் விரைவாக தேர்வு செய்து தரும்படியாகவும், பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், இன்று திருப்பலி ஒப்புக் கொடுத்த குடும்பத்தாரின் கருத்துக்கள் நிறைவேறவும், நம் அனைவரின் உடல் உள்ள நலன்களுக்காகவும்
உலக சமாதானத்திற்காகவும் சிறப்பாக இன்று குருத்துவ அருள்பொழிவு நாளை காணும் நம் பங்கு தந்தை மற்றும் அனைத்து தந்தையரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருணறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நாளை புதன்கிழமை நமது ஆலயத்தில் காலையில் திருப்பலி நடைபெறும். நன்றி மன்றாட்டு முடிந்தவுடன் ஒரு சிறிய வாழ்த்து கூட்டம் நடைபெறும். அதில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். திருப்பலியின் கடைசியில் அனைவருக்கும் கேக் வழங்குகிறார்கள் நமது பங்கு தந்தை. அதையும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தகுதியற்ற எங்களை ஆண்டவராய் கடவுள் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவராக, தேர்ந்தெடுத்தவராக, அவருடைய பணிக்காக எங்களை உருவாக்கியவராக இருக்கின்றார். அவர் கொடுத்த பணி பொறுப்பை நாங்கள் இந்நாள் வரைக்கும் பிரமாணிக்கத்தோடு பணியாற்றியிருக்கிறோம். அவ்வப்போது பிரமாணிக்கமில்லாத வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஆண்டவரை கடவுள் எங்களை மன்னித்து இன்னும் இந்த குருத்துவ வாழ்வில் எங்களை நிலைத்திருக்க செய்திருக்கிறார். கடவுளுடைய அன்பு என்பது பேரன்பாக இருக்கிறது. கடந்த 13 ஆண்டுகள் ஆண்டவரை கடவுள் ஒவ்வொரு நிலையிலும் எங்களை பல நிலைகளில் பயன்படுத்தியிருக்கிறார். கனி தருகின்ற குருக்களாக வாழ வைத்திருக்கிறார். எங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு இந்த மண்ணில் இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறார். எனவே அந்த கடவுளுக்கு இந்த நன்றி பாடல் வழியாக என்னோடு எங்களோடு இணைந்து நீங்களும் நன்றி செலுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கலந்து உறவான உனக்கு நன்றி நன்றி. உலகினில் உறவுகள் அழித்திட்ட நிலைக்கு நன்றி மனிதமும் புனிதமும் உறவென்ற ஒளிக்கு உறவாளை வாழ்விக்க
அளிக்கும் அமுதான கோடைக்கு நன்றி நன்றி. நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மையை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மையை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். கவி பாடும் உலகை படைத்திட்ட இறைக்கு கட்டவும் நடவும் நீர் தந்த பணிக்கு கருத்தையும் செயலையும் புதுப்பிக்கும் நெறிக்கு காலமும் உடன் வந்து உயிரூட்டும் தயைக்கு நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மையை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மையை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். பரியோரின் கண்ணீர் துடைக்கின்ற பணிக்கு வளங்களும் நலன்களும் நீதானே எமக்கு அம்மையும் அப்பனும் ஆனாயே புவிக்கு அன்பினில் அர்ப்பணம் வளர்த்தாயே அதற்கு நன்றி நன்றி. நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மையை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மையை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மையை கூறல் வாழ்வின் தேடல். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. அம்மையப்பனை இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக எங்கள் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையோடு மறைபொருளை கொண்டாடியுள்ளோம். அதனால் நாங்கள் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அப்படி அமர்ந்து கொள்வோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று குருத்துவம் சிறப்பு பெறும் நாள் அல்லது குருத்துவத்தை சிறப்பிக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் சொன்னது போல அவர்கள் பல ஆண்டுகள் ஒன்று சேர்ந்து திருப்பலி நிறைவேற்ற விருப்பமாக இருந்திருக்கிறார்கள். இன்று நமது ஊருக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 5 அருட்தந்தையரின் ஆசீரும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பெரிய வாய்ப்பாகும். அதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம்.
குருத்துவம் என்பது இறைவனால் ஏற்பட்ட தரப்பட்ட உன்னத கொடை. குருத்துவம் கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் குரு என்பவர் மறு கிறிஸ்து என எடுத்து சொல்கிறது. ஆண்டவர் இயேசு தான் செய்த பணியை தொடர்ந்து ஆற்ற குருத்துவத்தை ஏற்படுத்தினார். அன்னை தெரசா அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஆண்டவர் இயேசுதாம் இறப்பதற்கு முன் 2 கொடைகளை கொடுத்தார். ஒன்று நற்கருணை, மற்றொன்று குருத்துவம். குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை. இந்த புனிதமான குருத்துவ பணியை தனது வாழ்வாக்கி அருட்பொழிவு நாளை அகமகிழ்வோடு நினைத்து மகிழும் குருக்கள் நமது பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கியராஜ் மற்றும் அருட்பணி பிரான்சிஸ் சேவியர், அருட்பணி அந்தோணிராஜ், அருட்பணி ராபின் அனைவரையும் நம் அனைவர் சார்பாக வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். அவர்களோடு வந்திருக்கும் அருட்தந்தை ஜோசப் வர்கீஸ் அவர்களையும் வரவேற்று வாழ்த்துகிறோம். இப்போது ஊர் சார்பாக இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கப்படுகிறது. அருட்தந்தை ராபின் அவர்களுக்கு திரு ஜோசப் ராஜ் பொன்னாடை அணிவிக்கிறார். அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்களுக்கு திரு பொன்ராஜ் பொன்னாடை அணிவிக்கிறார். அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு திரு ஜெரால்டு பொன்னாடை அணிவிக்கிறார். நமது பங்கு தந்தைக்கு திரு ரெஜிஸ் பொன்னாடை அணிவிக்கிறார். அருட்தந்தை ஜோசப் வர்கீஸ் அவர்களுக்கு திரு கிங்ஸ்டன் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார். ஃபாதர் ஜோசப் சேவியர் ஜோசப் வர்கீஸ் என்று சொன்னேன், ஆனால் அவர்கள் பேர் வர்கீஸ், அவர்கள் பேர் ரெக்ஸ். உங்கள் துறவற பாதையில் ஞானம் பெருகட்டும், இறைப்பணியில் உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துகிறோம். உங்கள் தியாக வாழ்வு பலருக்கு வழிகாட்டப்படும். உங்கள் தியாக வாழ்வு பலருக்கு வழிகாட்டட்டும். உங்கள் துறவறம் இறைவனிடம் உங்களை மென்மேலும் நெருங்க செய்யட்டும். இப்போது பாடகர் குழுவினர் வாழ்த்து பாடல் பாடுவார்கள். வாழ்த்தி நாங்கள் பாடுவோம், வாழ்த்து பாடல் பாடுவோம், இறையழைப்பை பெற்ற அன்புக்காய். வாழ்த்தி நாங்கள் பாடுவோம், வாழ்த்து பாடல் பாடுவோம், இறையழைப்பை பெற்ற அன்புக்காய். உங்கள் வாழ்நாளிலே எல்லா நலமும் பெறவில், உங்கள் வாழ்நாளிலே நாங்கள் வளம் பெறவில், உங்கள் அருள் பொழிவில் நாளில் வாழ்த்தினோம். வாழ்கவே வாழ்த்தி நாங்கள் பாடுவோம், வாழ்த்து பாடல் பாடுவோம், இறையழைப்பை பெற்ற அன்புக்காய். பணி தொடர்ந்தீ, விருப்புடனே நம்பிக்கையில் வளர்த்தெடுத்தீ. நல்ல இறைப்பணி தொடர்ந்தீ, விருப்புடனே நம்பிக்கையில் வளர்த்தெடுத்தீ. அருமையான மறையுரையால் எமை கவர்ந்தீ, அருமையான மறையுரையால் எமை கவர்ந்தீ. வழிகாட்டினீ, ஆன்மீக வாழ்வினையே வலிமை
வாழ்த்தினே. வாழ்த்தி நாங்கள் பாடுவோம், வாழ்த்து பாடல் பாடுவோம், இறையழைப்பை பெற்ற அன்புதான். பெற்ற குருக்களையும் உள்ளங்கோடு நாங்கள் இன்று வாழ்த்துகிறோம். இறையன்பால் நலம் பெற்று வாழ்ந்திடணும், இறையன்பால் நலம் பெற்று வாழ்ந்திடணும். இறைப்பணியை அவர் அருளால் தொடர்ந்திடணும். இறை மக்கள் நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். வாழ்த்தி நாங்கள் பாடுவோம், வாழ்த்து பாடல் பாடுவோம், இறையழைப்பை பெற்ற அன்புதான். இப்போது குழந்தை சன்பியத்தினர் அருட்தந்தையர்களை வாழ்த்தி பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக 2ஆம் ஜான்பால் அன்பியத்தினர் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இரண்டாம் ஜான்பால் அன்பிய சார்பாக பங்குத்தந்தை அவர்களுக்கு திருவாளர் அர்ப்ராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்தியாளர்கள். அருள் தந்தை ராபின் அவர்களுக்கு திருவாளர் பீட்டர் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்கள். அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு திருவாளர் ஜான்சன் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்கள். அருள் தந்தை ஜோசப் வர்கீஸ் அவர்களுக்கு திருவாளர் அலெக்ஸ் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்கள். அருள் திரு மரிய அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களுக்கு திருவாளர் தங்கராஜ் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்கள். அடுத்ததாக ராஜா சிங் குடும்பத்தார் அருள் தந்தையர்களை வாழ்த்துகிறார்கள். அருட்தந்தையர்களை வியாகுல மாதா சபை சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறார்கள். சிறுமலர் இயக்கத்தினர் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றனர். இன்னும் பொன்னாடை அணிவிக்க விரும்புபவர்கள் வந்து பொன்னாடை அணிவித்துக் கொள்ளலாம். இறுதி பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது அனைவருக்கும் பங்கு தந்தையவர்கள் கேக் வழங்குகிறார்கள். அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களை, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். உண்மையிலே இன்றைய நாள் நாங்கள் குருத்துவ அருள் பொழிவு பெற்ற நாளை போல உணர்கிறோம். நிச்சயமாக
குருத்துவ அருள் பொழிவு பெற்றபோது எல்லோரும் சேர்ந்திருந்தோம். முதல் நன்றி திருப்பலி கூட சேர்ந்து இணைந்து போக முடியலை. ஆனால் ஆண்டவரை கடவுள் இன்றைய நாளில் பெரிதான கிருபையோடு எங்கள் 4 பேரையும் இணைத்து இந்த திருப்பலியில் நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்திருக்கிறார். நேற்றெல்லாம் அருள் தந்தை ராபின் பாம்பையில் பிரசங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ இன்றைய நாளுக்காக இங்கே வந்திருக்கிறார். சரிங்களா? நாளைக்கு அவன் திரும்ப எங்கே போகணும்? சென்னை போக வேண்டியது. எனவே இந்த நாளுக்காக இங்கே திருப்பலி நிறைவேற்றில் நம்மோடு பங்கு பெற்றிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய குழு எங்களுடைய கம்பெனியன் குரூப் என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு குழு. யாரையும் நாங்கள் எங்கேயும் விட்டு கொடுக்காத நபர்களாக இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம். ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுத்து வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரை கடவுள் அந்த நல்ல பண்பை எங்கள் 5 பேருக்கும் கொடுத்துருக்கிறார். ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த புனிதர்கள் என்ற யூடியூப் சேனல் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். புனிதருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அவர் அந்த சேனல் வழியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து பணி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இந்த நாளிலே என்னோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றிய அருள் பொழிவு நாளை கொண்டாடி மகிழ்கின்ற என்னுடைய நண்பர்களை நான் நன்றி பெருக்கோடு நினைத்து பார்க்கிறேன். நிச்சயமாக பல நேரங்களில் என்னுடைய துன்ப வேளையில் இவர்கள் என்னை கரம் பிடித்து வழி நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே என் சார்பாக அவர்களுக்கு நான் அன்பளிப்பு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அருமை நண்பர் ராபின், உங்களை எல்லாருக்கும் தெரியும். அவரை பற்றி தெரியாத ஆள் மறை மாவட்டத்துலேயும் வெளி உலகத்துலேயும் யாருமே இல்லை. சிறந்த ஒரு மறையுரையாளர், சிறந்த பணியாளர். எனவே இந்த நாளில் நமது மத்தியில் வந்திருக்கிறார். தனது குருத்துவ அருள் பொழிவை கொண்டாடுகிற அவர்களுக்கு இந்த சிறிய அன்பளிப்பை அன்போடு உங்கள் சார்பாக கொடுக்கிறேன். அடுத்ததாக ஆருயிர் நண்பர் மரிய அந்தோனிராஜ். அவரை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் இல்லைங்களா? ஏற்கனவே அவரை பற்றி நிறைய அறிமுகம் சொல்லியிருக்கிறேன். ஒரு சிறந்த பண்பாளர், ஒரு புத்தக பிரியர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய அறையில் எது நிறைய இருக்கு இல்லையோ புத்தகங்கள், ஒரு சின்ன குட்டி லைப்ரரி போல் அழகாக வைத்து தினமும் அதை வாசிக்கக்கூடியவராக இருக்கிற, நிறைய காரியங்களை இந்த உலகுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பார்ப்பதற்கு தான் ஆள் எளிமையாக இருப்பார், ஆனால் நிறைய திறமைகளை உள்ளடக்கிய ஒரு நல்ல பண்பாளர். எனவே அன்பு அருள் தந்தை நண்பர் அந்தோணிராஜ் அவர்களுக்கு இந்த எளிய பரிசை அன்போடு வழங்குகிறேன். அடுத்து நண்பர் பிரான்சிஸ் சேவியர். நிச்சயம் அவர்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது நம்முடைய மறை மாவட்ட சமூக சேவை நிறுவனத்தில் இயக்குனராக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் அம்பை பங்கில் இருக்கின்ற போது நம்முடைய தினகரன் ஃபார் இங்கே இருக்கும்போது அடிக்கடி இங்கே திருப்பலி நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார். அவரும் பல்வேறு திறமைகளை உடையவர், கடினமாக உழைக்கக்கூடிய பண்புள்ளவர், ஏழை எளிய மக்கள் மீது அன்புள்ளம் கொண்டவராக இருக்கிறார். அவரும் நிறைய இசைக்கருவிகளை அவரும் மீட்டக்கூடியவராக இருக்கிறார். புரியலா? அவர் கீபோர்டு தபையிலெல்லாம் பயங்கரமாக வாசிக்கக்கூடிய நபர். எனவே அன்பு அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும் நன்றி பெருக்கோடு நினைத்து பார்த்து இந்த எளிய அன்பளிப்பை கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்னொரு கம்பெனியர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் ஜோசப் வரிகிஸ் சொன்னேன். ஆனாலும் கூட ஆண்டவரை கடவுள் 5 பேராக இன்றைக்கி திருப்பலி பீடத்தில் நிறுத்தியிருக்கிறாரு. ஃபாதர் ரெக்ஸு, அவங்க பேர் ரெக்ஸு, தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்.
பார்க்கையில் எங்களுடைய செட்டு போல் தெரிகிறார்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்பா வந்து அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எங்களை விட சீனியர், நம்முடைய மறைமாடத்தில் ஃபாதர் சகாய்ஜானுடைய கிளாஸ்மேட்டு, புரியுங்களா? ஆனால் ஆள் வந்து ரொம்ப இளமையாக இருக்கிறார், புரியுங்களா? இன்றைக்கு நிச்சயமாக அவருடைய வருகை எங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. தந்தை அவர்கள் வள்ளியூர் சமூக சேவை நிறுவனத்தினுடைய இயக்குனராக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் வந்து குறு மாணவர்களாக பயிற்சி எடுத்த போது எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தவராக, வகுப்புகள் எடுத்தவராக இருக்கிறார்கள். எனவே அவருடைய வருகை எங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி. எனவே தந்தை அவர்களையும் நன்றி பெருக்கோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்களுக்கும் இந்த எளிய பரிசை அன்போடு வழங்குகிறேன். அன்பர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பான முறையில் சிறப்பித்து கொடுத்த 2ஆம் ஜான்பால் அன்பிய குடும்பத்தினருக்கு கரவொலி எழுப்பி நன்றிகளை அன்போடு உரைத்தாய்க்குள்ளேன். அன்பிய பொறுப்பாட்டை கேட்ட உடனே அவர்களாக முதல்ல கேட்டாங்க, நாங்கள் நாளைக்கு என்ன செய்யணும் ஃபாதர், உங்களுடைய குருத்துவ அருள் பொழிவில் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னபோது ஒரு சில காரியங்களை சொல்லுகின்ற போது அவர்கள் தாராள உள்ளத்தோடு இந்த திருப்பலியை சிறப்பு செய்திருக்கிறார்கள். எனவே அன்பி பொறுப்பாளர்களுக்கும் 2ஆம் ஜான்பால் அன்பில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் கரவொலி எழுப்பி நன்றிகளை அன்போடு கூறி தாக்கிக் கொள்கிறேன். எப்பொழுதும் நம்முடைய பங்குக்கு சிறப்புக்குரியவர்கள் நம்முடைய பாடல் குழுவினர். உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட அருமையான பாடல்களை பாடி இந்த திருப்பலியில் நம்மை முழுமையாக பங்கெடுக்க செய்திருக்கிறார்கள். எனவே பாடல் குழுவின் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நன்றிகளை அன்போடு உரைத்தாய்க்கொள்வோம். இந்த நாளிலே இந்த திருவழிபாட்டில் முன்னுரை மற்றும் மன்றாட்டுகளை எழுதி கொடுத்த நம்முடைய அமலவை தலைமை அருள் சகோதரி இளையரசி அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றிகளை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். அதில் ஒளி ஏற்று நிலக்கூடிய முன்னுரை எழுதி கொடுத்த அன்பகா ஜெயா அவர்களுக்கு நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த நாளில் நீங்கள் எங்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்து எங்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய குருத்துவ அருள் பொழிவு நாளின் போதும் அதே வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளின் போதும் உங்களிடத்திலிருந்து தாழ்மையான உள்ளத்தோடு கேட்பது ஒன்றை ஒன்று, ஜெபியுங்கள். நிச்சயமாக குருக்களாகி நாங்கள் பலமானவர்கள் அல்ல, நாங்களும் பலவீனமானவர்கள். எங்களிடத்திலும் குறைபாடுகள் நிச்சயமாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஜெபம் நிச்சயமாக இந்த குருத்துவத்தில் வளருவதற்கு அது தாங்கி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நான் ஆழமாக உணர்கிறேன். எனவே தொடர்ந்து அது எந்த குருக்களாக இருந்தாலும் சரி, குருக்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க அன்போடு அழைக்கிறேன். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் குருத்துவ வாழ்வு என்பது சொகுசான வாழ்வு என்று நினைக்கிறோம். நிச்சயமாக இங்கே இருக்கின்ற எல்லா குருக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்கள்லாம் அழுதுருக்கிறீங்களாம் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அழுதுருக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அழுதுருக்கிறோம். யார்கிட்ட அழுவோம்? கடவுள்கிட்ட போய் நாங்கள் அழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கூட கடவுள் எங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். காரணம் உங்களுடைய ஜெபம். உங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டு எங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபத்திற்காக நாங்கள் உங்களிடத்தில் ஒரு தயவுகூர்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக நாங்களும் உங்களுக்கு பிரியமான குருக்களாக, கடவுளுக்கு பிரியமான குருக்களாக பணி செய்ய உந்துதல் கிடைக்கும். தொடர்ந்து உங்களுக்கு நன்றிகளை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறுதி ஆசிருக்காக நம் அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் அப்படியே அமர்ந்துக்குங்க. நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம். ஓகே. அன்பார்ந்த இறை மக்களை, எல்லாருக்கும் உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் நன்றி சொன்னார்கள். எல்லாரையும் வாழ்த்தி பேசினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எங்கள் 5 பேரில் உங்களுடைய பங்கு தந்தை தான் வயதில் 2-3 வயதுகள் மூத்தவர்.
ஆகவே அவர் எங்களுக்கு அண்ணாச்சி. சில நேரத்தில் நான் அவர் அண்ணாச்சின்னு சொல்லுவேன். ஆனாலும் உயிர் நண்பரை போன்று அவ்வளவு இனிமையாக பழகக்கூடியவர். 2012ஆம் ஆண்டு நாங்கள் குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டோம். 5 பேர். ஐவகை நிலம் அப்படின்னு சொல்வார்கள். ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையானவர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் சிறப்பானவர்கள், திறமையானவர்கள். ஆனால் நாங்கள் அனைவருமே இந்த 5 பேருமே நட்பிலும் தோழமையிலும் நாங்கள் ஒன்றிணைந்து வந்திருக்கிறோம் என்பது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி நண்பகல் திருப்பலியை புளியம்பட்டியில் நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தற்செயலாகத்தான் அமைஞ்சு. என்னோட பேர் அந்தோணி. குருவாக 13 ஆகின்றது. குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டு 13 ஆண்டுகள் ஆகின்றன. செவ்வாய்க்கிழமை எல்லாமே ஒன்றுவோடு அமைஞ்சு போச்சு. அவங்க இத்தனைக்கும் என்னை கூப்பிடலன்னா என்ன சொல்வதை விட வேற ஒருத்தவங்களை நியமித்திருந்தார்கள். திடீர்னு கடைசி நேரத்தில் என்னை கூப்பிட்டாங்க. இன்றைக்கி குருத்துவ அருள் பொழிவு நாளும் கிடையாது. ஆனால் தற்செயலாக போனேன். எல்லாமே 13 ஆண்டுகள், என்னுடைய பேர், செவ்வாய்க்கிழமை, அந்தோணியார் கோயில் அப்படின்ட்டு எல்லாமே புரிந்து போச்சு. நாங்கள் அனைவருமே குருவாக அருள் பொழிவு ஆகி 13 ஆண்டுகள் ஆகின்றன. கடவுள் எங்களை இத்தனை ஆண்டுகளும் திறம்பட வழிநடத்தியிருக்கிறார். அதற்கு இறைமக்களாகிய உங்களுடைய ஜெபந்தான் முக்கியமான காரணமாக இருக்கும். எனவே இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய பங்கு தந்தை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பேராலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டி ஒருவர் மற்றவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்ட பிறகு இதுதான் முதல் முறை. இன்னொருத்தர் சேரவே இல்லை. அவங்கெல்லாம் சேர்ந்து எப்பொழுது நாங்கள் மீண்டுமாக இந்த நாளில் இணையப் போகிறோம் அது தெரியல. ஆனாலும் இந்த 4 பேர் தமிழகத்தில் இருக்கிறோம், இந்த மண்ணில் இருக்கிறோம். இந்த 4 பேரும் இந்த நாளிலே ஒன்றாக இணைந்து வருவதற்கு உங்களுடைய பங்கு தந்தை தான் பேருதவியாக இருந்திருக்கிறாங்க. எங்களெல்லாம் அரவணைச்சு வந்திருக்கிறாங்க. அதனால் மீண்டுமாக உங்களுடைய பங்கு தந்தைக்கு நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே அவர்களை நீங்கள் பெற்றிருப்பது மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய பாக்கியம்தான் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் மீது அவர்கள் காட்டக்கூடிய அன்பாக இருக்கட்டும், உங்களை அரவணைத்து செல்வதாக இருக்கட்டும், ஒவ்வொரு பணியையும் உங்களை உற்சாகப்படுத்தி மெருகேற்றுவதாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் ஒரு குடும்பத்தில் அங்கனரை போன்று வழக்கமாக சொல்வார்கள். தந்தை அவர்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் அவங்க பேர் இல்லைனா கூட உங்களுடைய மனதில் அவங்களுடைய பேர் இருக்குது. நான் பல முறை பார்த்துருக்கிறேன். நீங்கள் அவர் மீது காட்டக்கூடிய அன்பாக இருக்கட்டும், அவர் உங்கள் மீது காட்டக்கூடிய அன்பாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. நான் பல நேரங்களில் வியந்திருக்கிறேன். ஆகவே அவர்களுடைய பணி சிறக்கட்டும் அப்படின்னு நான் அந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். உங்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்ன ரொம்ப வியக்க வச்சது அப்படின்னா, நீங்கள் எங்கள் மீது காட்டக்கூடிய அன்பு தான். பொன்னாடை போற்றி எங்களை திக்குமுக்காடை வச்சுட்டீங்க. இவ்வளவு பொன்னாடைகளை போற்றி ஒரு ஜவுளி கடை வைக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் எங்களை சிறப்பிச்சிட்டிங்க. வழக்கமாக பங்கு தந்தைக்கு தான் போற்றுவீங்க. இது எல்லா பங்குகளில் நடக்கக்கூடியதான். நான் இருந்த பங்குகளையும் அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்குமே நீங்கள் பொன்னாடை ஓத்தி சிறப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு குருவின் மீதும் தனிப்பட்ட அன்பு காட்டியிருக்கீங்க. எங்கள் மீது அவருடைய நண்பர் என்பதற்காக நீங்கள் எங்கள் மீது தனிப்பட்ட அன்பு காட்டியிருக்கீங்க. அதனால் மீண்டும் அவங்களுக்கு நன்றிகள். உங்களுக்காக எங்களுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு இன்றும் என்றும் தங்குவதாக. இயேசுவால் மட்டுமே எல்லாம் முடியும் என்ற ஆழமான நம்பிக்கையுடனும் அன்னை மரியாளின் பரிந்துரையுடனும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு
சகாய மாதா சத்திய தேவதாயே எல் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா சதா சகாய மாதா சத்திய தேவதாயே எல் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமாய் துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமாய் கண்ணீதடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ கண்ணீதடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோற்ற நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சீச சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களும் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வீஸ்லாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயராலே கிறிஸ்துராஜா வாழ்க, மரியே வாழ்க.